வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆகஸ்ட் 26 அருள் தந்தை அவர்களின் இன்றைய தெய்வீகமான சிந்தனை சிவயோகம். பிற உயிர் உணரும் இன்ப துன்ப இயல்பினை கூர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பமும், அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு அதற்கு இறங்கி உதவும் ஒரு திருப்பமும் மனிதனிடத்து வந்துவிடுமே. ஆனால் மனிதனுடைய மனதிலே அற உணர்வு என்னும் அந்த தெய்வீக உணர்வு கிட்டும். பிறருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணையானது உள்ளத்திலே எழுகிறதல்லவா, அதுதான் உறவு. அந்த உறவை, உண்மையான உறவை பிறரோடு கொண்டபோது அதிலிருந்து சேவை மலர்கிறது. அறிந்தது சிவம், காட்டுவது அன்பு. சிவம் என்ற ஒரு நிலையை அறிவு உணர்ந்தது. அது செயல்படும்போது அன்பாக மலர்ந்தது. அப்பொழுது அன்பு என்பது என்ன என்று பார்க்கும்போது சிவத்தின் செயலே என தெரிய வரும். செயலிலே விளைவாக எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பது சிவத்தின் தன்மை. ஆகவே நல்ல செயலையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அனைவரோடும் உறவு கொண்டு கடமையாற்றி வந்தால் அதுவே சிவயோகம். எந்த பொருளிலேயும் சிவனை காணலாம். எந்த நிலையிலேயும் சிவனாகவே இருக்கலாம். சிவனோடு உறவாக இருக்கலாம், உறைந்து இருக்கலாம். உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால், அறிவால் இறைவனோடும் உயிர்களோடும் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம். இந்த நிலைக்கு அறிவை உயர்த்த வல்லவை தவமும் அகத்தாய்வும் என்கிறார் நம் அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன். செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் அன்றோ. செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜை ஆகும் தேர்வோம். சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே. செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து. நன்றி. வாழ்க வளமுடன்.